இந்த பால் பேடா பாருங்க. இன்ஸ்டன்ட் பால் பேடா நம்ம இன்னைக்கு அடுப்பு பக்கமே போகாமல் சும்மா 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்க. இந்த பால் பேடா செய்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு பால் எதுவுமே தேவையில்லைங்க. ஈஸியான மெத்தடில் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு ஈஸியாக செய்யலாம். பார்க்கலாமா? சீக்கிரமாக வாங்க ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல 100 கிராம் கடலை, இது ரோஸ்ட் சனா தால், ஜாரில் போட்டு ஃபைன் பவுடர் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி வேணுங்க, இது சைடில் வச்சுக்கலாம். ரெண்டாவது சர்க்கரை, அதே மெஷரிங் கப்லேயே 1 கப் சர்க்கரை, 4 ஏலக்காய் போட்டு ஃபைன் பவுடர் வச்சுக்கோங்க. அதே ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடர் இருக்கணும். பாருங்கள், சர்க்கரை பவுடர், கடலை பவுடர் ரெண்டுமே ரெடியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் பேடா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பிளேட் எடுத்து 1 கப் கடலை பவுடர், 1 கப் சர்க்கரை பவுடர் ரெண்டுமே ஒரே ஒரு ரேஷியோவில் இருக்கட்டும். கூடவே 1/2 கப் மில்க் பவுடர், அதே கப்பில் பார்த்தோன்னா 1/2 கப் இருக்கும். சின்ன கப்பில் நான் ஃபுல்லாக கப் போட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லிக்விட் ஐட்டம் வேணும் மாவு பிசைகிறதுக்கு. இது பால் மேடு 3/4 கப் எடுத்து சும்மா 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பால் சூடு பண்ணி வச்சா பால் மேலே இந்த மாதிரி இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக க்ரீம், அது சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் நெய், கீ பாதி போட்டு பாதி மீதி வைங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு மீதி நெய் சேர்த்துக்கலாம். பால் மேடு, நெய் இந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த பால் பேடா செய்கிறதுக்கு பால் கொஞ்சம் கூட தேவையில்லைங்க. சும்மா ஃப்ரெஷ்ஷாக பால் மேடு இருந்தால் போதுங்க. பழசு இருந்தால் சேர்க்காதீங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மீதி நெய் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மாவு பிடிச்சி பார்த்தா இந்த மாதிரி வரணும். லட்டு மாதிரி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து கரெக்டாக மெஜர்மெண்ட்லேயே ஒரே ஒரு சைஸில் இருக்கணும் நம்ம பால் பேடா. நம்ம கடையில் வாங்கினா எந்த சைஸில் இருக்கும் அதே சைஸ்லேயே இந்த ஷேப் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இருக்கையில் சூப்பரான ஷேப்லேயே நம்ம பால் பேடா ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் கரெக்டான மெஜர்மெண்ட்லேயே பால் பேடா ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, அடுப்பு பக்கமே போகாமல் பால் பேடா ரெடியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால் பேடா பசங்க மட்டும் இல்லைங்க, பெரிய ஆளுங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணால் அடிக்கடிக்கு இதே மாதிரி செய்வீங்க. பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குது, மவுத் மெல்ட்டிங்காக இருக்குது. நம்ம வீடியோ பிடிச்சனா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.